வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும், பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும், கண்முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது. அப்போது என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் சமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தேன். ரெண்டு பேர் நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச, அவர் இந்திய தேசிய அரசியலை பேச, இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இளைஞன், அதுவும் மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும், தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள். ஆனால் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர். இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார். ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மனிதன் ஆகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்றார். அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான், அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நாம் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது, கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய், நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறீர்கள், உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள், உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள், இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி, ஆனால் அவர்களே கேட்கிறார்கள், காந்தியார் அவர்கள் ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார், அவர் எளிமையாக இருக்கிறார், நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி, என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன். அதற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக, முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காந்தியார் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோவணத்தை கட்டிக்கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு, இது உயர்ந்த பணி, சிறந்த பணி, இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி, இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உளவியல் நீர்மைவை என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார். அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வியறி பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ, அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்.
அறிவாசான் என்று அண்ணல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சிக்கு அல்ல என் உடன் பிறந்தார்களே. ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி. அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தான். அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை திறந்தார்கள். அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை, மார்பளவு சிலை, உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். இது சீன பொன்மொழி. ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் ஒரு மனிதன் 64,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர், அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறை எடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அம்பேத்கர் அவர்கள். அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல, சிந்தனை. அதுபோல என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல, சிந்தனை. இங்கே அருமை பெரியோர்களே, நண்பு பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங். அவன் கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்று போதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதில் எவருக்கு மாற்று கருத்து இருக்க முடியும். இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதையெல்லாம் அவர் விதைத்த விதை, பிடல் காஸ்ட்ரோ சொல்வது போல, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல, விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம், ஆனால் அவன் விதைத்த விதைகள் பலாயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள். அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும், என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். இந்த மகத்தான பணியை செய்வதற்காக முன்வர மாட்டார்கள். தான் சட்டம் படித்தோம், நாம் சம்பாதிப்போம், நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. அவன் ஒன்றும் 60-70 வயது முதியவன் இல்லை, சாதித்து முடிகிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது.